नीलाक्षमुमापतिं सुरहूरुं वन्दे जगत्कारणं वन्दे पन्नगभूषणं मृगधरं वन्दे पशूनां पतिं वन्दे सूर्यशशाङ्कभग्निनयनं वन्दे मुकुन्दप्रियं वन्दे भक्तजनाश्रयेन्द्रवरदं वन्दे சிவம் சங்கரம். அனைத்து உலகிலே வாழுகின்ற கௌரியம்பாள் உடனுரை கேதிச்சநாத பெருமான் அடியார்களுக்கு பெருமானது மகோற்சவத்தின் கொடியேற்ற தினம் மே மாதம் 8ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இனிதே ஆரம்பமாகி தொடர்ந்து விழாக்கள் சிறப்பான முறையிலே நடைபெற்று மே 12ஆம் திகதி பகல் திருவிழாவும் 13ஆம் திகதி வெள்ளிக்கிழமை மாலை பிச்சாடனர் திருவிழாவும் 14ஆம் திகதி சனிக்கிழமை திருக்கல்யாண உற்சவமும் 15ஆம் திகதி இரவு பக்த உற்சவமும் 16ஆம் திகதி திங்கட்கிழமை பஞ்சரத பவனி 5 திருத்தேர் திருவிழாவும் 17ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை பாலாவியிலே தீர்த்த திருவிழாவும் மாலை கொடியிறக்க வைபவமும் 18ஆம் திகதி புதன்கிழமை மௌன உற்சவமும் 19ஆம் திகதி வியாழக்கிழமையன்று பகல் ருத்ர அபிடேகமும் மாலை சண்டேஸ்வர உற்சவமும் நடைபெற்று வருகின்றது. இந்த காலங்களிலே நேரடியாக வந்து தரிசிக்க முடியாமல் எம்பெருமானது சிந்தனையுடன் விரதங்கள் இருக்கின்ற பக்தர்கள் அனைவருக்கும் இந்த விழாவினது நற்பலன் கிடைக்க பிரார்த்தித்து என்றென்றும் கௌரியம்பாள் உடனுரை கேதீச்சரநாதரது நல்லருள் கிடைக்க பிரார்த்தித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ் CNN இணையதள செய்தி சேவைக்காக எம்பெருமானின் திருவிழா தொடர்பான விவரங்களை தந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.